ஹே யூடிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இது ஒரு குட்டி vlog தான். ஸோ நீ மார்னிங் ஏஜோடனே ப்ரௌனி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, ப்ரௌனியும் நீ தூங்கிட்டு இருக்கும்போது போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஸோ ஏந்தோடனே அவனை பிடிச்சிட்டு கொஷன் கேட்டுட்டு இருந்தான், ஏன் இந்த மாதிரி பண்ணுற அந்த மாதிரி பண்ணுற அப்படின்னலாம். அண்ட் இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரௌனிக்கு ஃபேஸ்புக்கில் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. அவனுக்கு திட்டுற வீடியோ ஏதாவது போட்டால் அவ்வளோ சப்போர்ட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ ரொம்ப செல்லம் ஆகிடுச்சு ப்ரௌனிக்கு இப்போல்லாம். அதுவும் இல்லாமல் இப்போல்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப க்யூட் பேபியாக குட் பேபியாக ஆகிட்டா. ஃபஸ்ட்டு ரவுடி நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, பாய் இல்லையா, ஸோ கொஞ்சம் அக்ரெசிவாக இருப்பான் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இவனை பார்த்தா ஒன்றுமே இல்லை, குட்டி பாப்பா. அவ்வளோ சைலண்ட், அவ்வளோ அமைதியாக, நான் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு அவ்வளோ ஜாலியாக இருப்பாள். இதை பார்த்தா திட்டமாக மனசு வருமா? ஸோ எனக்கும் அதுதான், அவன் எந்த தப்பு பண்ணாலுமே திட்டுட்டா அதுக்கப்புறம் எனக்கே ஃபீல் ஆகிடும், சே பாவம் இல்லை பாப்பா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான். சிட்டு வெளியே போயிருந்தான் இந்த வீடியோ எடுக்கும்போது. ஸோ அதுக்கப்புறமா ஈவினிங் போல் நீ என்ன பண்ண அப்படின்னா, ஃபோனில் இன்ஸ்டாகிராமில் கேரட் அல்வா ரெசிபி வந்துகிட்டே இருந்துச்சு. இவன் என்ன பண்ண அப்படின்னா, பிக் பாஸ்கெட்டில் அந்த ஊட்டி கேரட் சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே ஆர்டர் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அது வேறு பெரிய காமெடி ஆக்சுவலி சொல்லப்போனால். நம்ம ஏதோ பண்ண போவோம், அது எதுவும் ஆகிடும் அந்த மாதிரி. இன்னொரு விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபஸ்ட் பட்டர் புக் பண்ணான் பிக் பாஸ்கெட்டில். ஸோ அதில் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, பார்க்கல போல கார்லிக் பட்டர் வரும் இல்லையா, ஸோ அது புக் பண்ணிட்டான். பார்த்தா அது ஒரு மாதிரி டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. நானும் பார்க்கல, இந்த கவர் பார்க்கல, அதுக்கப்புறமா தான் பார்த்தேன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நார்மல் பட்டர் புக் பண்ணி தான் செஞ்சோம். நல்லா இருந்துச்சு, ஆக்சுவலி சூப்பராக இருந்துச்சு கேரட் அல்வா. ஸோ எங்களோட ரெசிபியெல்லாம் நான் காட்ட மாட்டேன், நான் அவ்வளோ கன்றாவியாக பண்ணுவோம் நாங்கள். ஸோ நீங்கள் ப்ராப்பராக அதாவது ஒரு குக்கிங் யூடியூப் சேனலில் பார்த்து பண்ணுங்க. ஸோ யா, ஸோ இதுதான் இந்த வீடியோ. கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும், அதனால தான் எடுத்து வச்சுருந்தேன். நீங்கள் ஆல்ரெடி இதெல்லாம் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா யூடிஸ்? ஸோ இதுதான் இந்த வீடியோ. கேரட் அல்வாவோட ரெசிபி அவ்வளோதான் காட்டியிருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்குது. டெய்லி அப்லோட் பண்ண மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பை பை யூடிஸ்.